Hi friends, very good morning to all. இந்த பிஜிடிஆர்பியில் வரக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒன் பை ஒன்னாக இருக்கக்கூடிய எல்லா யூனிட்லேயும் வரக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த பிஜிடிஆர்பி 2026 இதில் வரக்கூடிய சில முக்கியமான கொஷின்ஸை நம்ம கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் வரக்கூடிய முக்கியமான கொஷின்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின் எதில் அப்படி இருந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு முக்கியமான கொஷின்ஸ். நமக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஒரு முக்கியமான ஏரியா இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதில் ஆல்ரெடி கேட்ட ஒரு முக்கியமான கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸை முதல்ல பாருங்கள். கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படின்னா ஒரு நார்போரின் மாதிரியான ஒரு சிஸ்டம், அதில் டபுள் பாண்டட் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. இதில் ரிமைனிங் இருந்தனுடைய பிரிட்ஜிங் ஆட்டம், இந்த பிரிட்ஜிங் ஆட்டம் எதில் ப்ரெசென்ட் இருக்குன்னா இட் இஸ் அ வெஜ் பொசிஷன். இதனுடைய வெஜ் பொசிஷன், அதனுடைய டேஷ் ஒரு மெத்தில் குரூப், இங்கே டபுள் பாண்ட் ஓ, இங்கே எபோத பிளேனில் ஒரு ஹைட்ரஜன். அவங்க எதனுடைய ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த கார்பன் நம்பர் 1, திஸ் இஸ் த கார்பன் நம்பர் 4. இந்த கார்பன் நம்பர் 1 அண்டு கார்பன் நம்பர் 4க்கான திஸ் இஸ் த கார்பன் நம்பர் 1 அண்டு திஸ் இஸ் த கார்பன் நம்பர் 4. இந்த 1 அண்டு 4க்கான ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் கேட்குறாங்க. நமக்கு கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பான 2R 3R, அதாவது 1R 4R, 1R 4S, 1S 4R, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியதுக்கு இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் இந்த கார்பன் நம்பர் 1, இந்த கார்பன் நம்பர் 1ல் அந்த இருக்கக்கூடிய காம்பவுண்டுடைய சிஸ்டத்தை முதல்ல எழுதலாம். இந்த கார்பனுடைய 1 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம எழுதிடலாம் முதல்ல. ஸோ ஒரு sp3 கார்பன், 2 ஆட்டம் ப்ரெசன்ட் இன் த பிளேட், ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 ஆட்டம், ஒன்று வந்து வெஜ்ஜு, அனதர் வந்து டேஷ். ஒன்று வெஜ் அப்படிங்கிறது இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வீவர், டேஷ் அப்படிங்கிறது அவே ஃப்ரம் த வீவர். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டில் இந்த கார்பன், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 2 கார்பன், இது வெஜ்ஜு, இன்னொன்று வந்து டேஷ், இங்கே இருக்கக்கூடியது வெஜ். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுனா இதுவும் இங்கே கரெக்டாக இருக்கக்கூடியது கார்பன், இதுவும் கார்பன், இதுவும் கார்பன், பட் இது கார்பன். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அட்டாச்மெண்ட் சேம் மாதிரி தான் நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட் வந்து டபுள் பாண்ட் ஆக்சிஜன். ஸோ இதை நம்ம ஃபென்டம் ஆட்டம் ரியல் ஆட்டம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வரும்போது ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த கார்பனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. சரிங்களா, கொடுத்துருக்கூடியதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ திஸ் இஸ் த ப்ரியாரிட்டி நம்பர் 1. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவும் கார்பன், இதுவும் கார்பன், இதுவும் கார்பன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி எங்கே வரணும் அப்படின்னா இந்த கார்பனில் பிரிட்ஜிங் இருக்குது. ஸோ இதில் நிறைய கார்பன் கனெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த கார்பனில் டபுள் பாண்டட் கார்பன். ஸோ ஃபென்டம் ஆட்டம் ரியல் ஆட்டத்தை படி பார்க்கும்போது நமக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி, திஸ் இஸ் த செகண்ட் ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த பிளேனில் இருக்கக்கூடிய பார்ட். ஏன்னா இதுதான் வந்து நமக்கு 2 பார்ட் கொடுத்துருக்காங்க, ஒன்று வெஜ்ஜு, இன்னொன்று 2 பிளேன், ஒன்று வெஜ்ஜு, இன்னொன்று டேஷ். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 மெத்திலுக்கு என்ன ப்ரியாரிட்டி அப்படின்னா இந்த டேஷில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய மெத்திலுக்கு ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ தேர்டு ப்ரியாரிட்டி, திஸ் இஸ் த ஃபோர்த்து ப்ரியாரிட்டி. ஸோ வெஜ் அப்படிங்கிறது இந்த கேட்டகரியில் இப்போ பாருங்கள் இதுதான் வெஜ்ஜு, இந்த ப்ரியாரிட்டி தான் நமக்கு 4th. இது நம்பர் 2, அதாவது பிளேனில் இருக்கிறது நம்பர் இந்த கார்பன் நம்பர் 1, அதை மென்ஷன் பண்ணுறோம் பாருங்கள். திஸ் கார்பன் இஸ் நம்பர் 1, இந்த கார்பன் நம்பர் 2 அண்டு இந்த கார்பன் மெத்தில் வந்து நமக்கு 3, நமக்கு 4 வந்து ஹைட்ரஜன். அப்போ இதில் ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய, ஏன்னா கார்பனுக்கு வேலன்சி நமக்கு 4, ரிமைனிங் இருக்கக்கூடியது ஹைட்ரஜன். ஸோ 4th வேலன்சி நமக்கு ஹைட்ரஜன். சரிங்களா, ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டுடைய. ஸோ இது நம்பர் 1, திஸ் இஸ் நம்பர் 2, தேர்டு வந்து மெத்தில், 4th வந்து ஹைட்ரஜன். ஸோ இது C1 கார்பனுக்கான இந்த ரெப்ரசன்டேஷன். ஸோ நமக்கு எப்பயும் போல் 4th ப்ரியாரிட்டி எங்கே இருக்குது 1 2 3. ஸோ திஸ் இஸ் த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். பட் 4th ப்ரியாரிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெஜ்ஜில் இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் எஸ்ஸாக இருந்தால் கூட அதனுடைய 4th ப்ரியாரிட்டி வெஜ்ஜில் ப்ரெசென்ட் இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் த ஆர். ஸோ இட் இஸ் த 1R. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கார்பனுக்கு ஆன்சர் வந்து என்னது 1R. அடுத்து இருக்கக்கூடிய கார்பன் நம்பர் 4 C4. இந்த C4 வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். C4 முன்னே சொன்ன மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். 2 ஆட்டம் பிளேனில் ப்ரெசென்ட்டாக இருக்குது, ஒன்று எபோத பிளேன். ஸோ இந்த கார்பனில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது 4th ப்ரியாரிட்டி. ஸோ ஹைட்ரஜன் வெஜ்ஜில் தான் இருக்குது. ஸோ 4th ப்ரியாரிட்டி நம்பர் 4. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆட்டம் இதில் 2 பிளேன், இது வந்து வெஜ். கரெக்டாக. ஸோ இது வந்து நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆட்டம் இது எல்லாமே சேர்ந்து தான் வெஜ்ஜு.
ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படின்னா இதில் இன்னொரு ஆட்டம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இதில் எது வெஜ்ஜு எது டேஷ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து வெஜ்ஜு, ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 ஆட்டம் வந்து பிளேன். அப்போ அந்த டேஷ் அப்படிங்கிறத இந்த கேட்டகரியில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பர் 1, அந்த 1 அப்படிங்கிறத இந்த டபுள் பாண்ட். சரிங்களா? ஸோ ப்ரியாரிட்டி வந்து டேஷுக்கு தான் நம்பர் 1 ப்ரியாரிட்டி. ஏன்னா இந்த டபுள் பாண்டட் கார்பன், இது சிங்கிள் பாண்டட் கார்பன். ஸோ டபுள் பாண்டட் கார்பன் பென்டம் ஆட்டம் ரியல் ஆட்டம் படி பார்க்கும்போது ஸோ நமக்கு இது வெஜ்ஜு அப்படின்னா இது டேஷ், ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 ஆட்டம் வந்து பிளேனில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ ரிமைனிங் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அண்டு நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து நமக்கு இந்த பிளேனில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய 2 கேட்டகரியில் இந்த ஆட்டம் நமக்கு நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ நம்பர் 2 அண்டு நம்பர் 3 இந்த ஆட்டம் டோட்டலாக பிளேனில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய 2 ஆட்டம் பிளேனில் இருக்கணும். ஒன்று வெஜ்ஜு அப்படிங்கிறது தான் எங்கள் ஹைட்ரஜன், டேஷ் அப்படிங்கிறது நமக்கு இந்த டபுள் பாண்டட் இருக்கக்கூடிய சிஸ்டம். ஸோ ப்ரியாரிட்டி இங்கே. ஸோ 1, 2 அண்டு 3 கொடுத்துருக்கக்கூடியது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். எஸ், பட் ஃபோர்த்து ப்ரியாரிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு வெஜ்ஜில் இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது ஆர். ஸோ என்ன ஆர் அப்படின்னா 4R. ஸோ நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் இதில் டிஃப்ரெண்ட் டைப்பான ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதில் பார்த்திங்கன்னா 1R 4R, 1R 4S, 1S 4R அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1R அண்டு 4R. திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டுக்கான கரெக்டான RS கான்ஃபிகரேஷன் 1R அண்டு 4R. சரிங்களா? இது கொஸ்டின் நம்பர் 1க்கு ஒரு முக்கியமான கொஷின்ஸும் கூட. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, another important question. The two compound given below, the two compound given below are 2 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது கொஸ்டின் நம்பர் 1க்கான கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த காம்பவுண்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் ஒரு பைசைக்ளிக் காம்பவுண்ட். இதில் டேஷில் ஹைட்ரஜன், above the plane ஒரு மெத்தில், this is a double bond O, and another compound same bicyclic compound, இதில் இங்கே டபுள் பாண்ட் O, டேஷில் மெத்தில், வெஜ்ஜில் ஹைட்ரஜன். சரிங்களா? இந்த 2க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த 2க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன், இந்த ரிலேஷனில் எடுத்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி எனன்சியோமர், அதே மாதிரி ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல், ஆப்ஷன் சியில் நமக்கு டயாஸ்டீரியோமர், ஆப்ஷன் டியில் ரீஜியோ ஐசோமர். இதெல்லாமே நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடியது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு காம்பவுண்டில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி, சென்டர் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆயிருந்தது, அது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஐடென்டிக்கல் அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்டில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட்டாக இருக்கணும் அண்டு ஆல் த கான்ஃபிகரேஷன் ஷுட் பி சேம். இட் இஸ் கால்ட் ஐடென்டிக்கல் காம்பவுண்ட். அண்டு ஒரு காம்பவுண்டை நம்ம ஃபிஷர் ரெப்ரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் இன் பிளேன் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது சேம் காம்பவுண்ட் நமக்கு கிடைச்சோம்னா ஸோ இட் இஸ் த ஐடென்டிக்கல் காம்பவுண்ட். எனன்சியோமருக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். மிரர் இமேஜ் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜாக இருக்கணும். ஆல் த கைரல் சென்டர் அல்லது ஆல் த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வில் பி ஆப்போசிட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. அதே மாதிரி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வில் பி சேம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் இந்த 2 காம்பவுண்டு பாருங்கள். இந்த காம்பவுண்டை நீங்கள் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது ரொட்டேஷன் இன் 180 டிகிரி. சரிங்களா? நீங்கள் பிளேனில் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் அவுட் ஆஃப் த பிளேனில் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணாலும் சரி, இந்த காம்பவுண்டை 180 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது வெஜ்ஜில் இருக்கிறது டேஷாகவும் டேஷில் இருக்கிறது வெஜ்ஜாகவும் மாறும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து இந்த டபுள் பாண்டர் கார்பனைல் காம்பவுண்ட், ரைட் ஹேண்டில் டபுள் பாண்டர் கார்பனைல் காம்பவுண்டாக மாறுது. ஸோ இந்த காம்பவுண்டை 180 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது we can get the same compound. ஸோ நமக்கு 2 காம்பவுண்டுமே சேம் காம்பவுண்ட் கிடைச்சா இட் இஸ் கால்ட் த ஐடென்டிக்கல். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன் நமக்கு ஐடென்டிக்கல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி இதில் டிஃப்ரெண்ட் டைப்பான கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த காம்பவுண்டில் ரொட்டேஷன் அலாங் த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா? 180 டிகிரி ரொட்டேஷன். சரிங்களா? எந்த டிகிரி ரொட்டேட் பண்ணால் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது we can get the same compound. ஸோ இட் இஸ் கால்ட் த ஐடென்டிக்கல் காம்பவுண்ட். ஸோ 2க்கான ரிலேஷன்ஷிப் ஆப்ஷனில் கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் ஐடென்டிக்கல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ கொஷின் நம்பர் 3 பாருங்கள். 3rd கொஷின். இது ஒரு கார்போகேட்டையன் பேஸ்டு கொஷின். அமங் த கார்போகேட்டையன் given below, among the carbocation given below, ஃபஸ்ட்டு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 8 மெம்பர் எங்கே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். 8 மெம்பர் 1 2 3
திஸ் இஸ் த கார்போகேட்டையான், இங்கே 2 ஹைட்ரஜன். திஸ் இஸ் த ஆப்ஷன் நம்பர் ஏ. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட். செகண்ட் காம்பவுண்ட் நமக்கு சைக்ளோபென்டாடைனைல் கேட்டையான், காம்பவுண்ட் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு தேர்டு காம்பவுண்ட் சைக்ளோப்ரோப்பீன் அல்லது நம்ம சைக்ளோப்ரோப்பீனைல் கார்போகேட்டையான், இது காம்பவுண்ட் நம்பர் 3. ஸோ நமக்கு ஆப்ஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஏ என்ன, ஆப்ஷன் பி என்ன, ஆப்ஷன் சி என்ன அப்படிங்கிறதுல ஏ இஸ் அரோமேட்டிக், ஏ இஸ் நான் அரோமேட்டிக், ஏ இஸ் ஆன்டி அரோமேட்டிக், ஏ இஸ் ஹோமோ அரோமேட்டிக், அதே மாதிரி பி அப்படிங்கிறது அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் டைப்பான ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் இந்த 8ல் பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட்ஸை நம்ம இப்படி எழுதலாம். இந்த 8 நம்பர் இங்கே இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை நம்ம ப்ராப்பர் ரெசனன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம எழுத முடியும். ஸோ இந்த காம்பவுண்டில் ஆல்ரெடி நமக்கு தெரியுதுக்கான தனியாக ஒரு டெஃபினேஷன்ஸ் இருக்குது, ஹோமோ அரோமேட்டிக் சிஸ்டத்துக்கான டெஃபினேஷன். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் 6 பை எலக்ட்ரான். இந்த ரிங் எப்படி ப்ரெசென்ட், இந்த கார்பன், இந்த sp3 கார்பன் எப்படி ப்ரெசென்ட் இருக்குன்னா இந்த அவுட் ஆஃப் த பிளேனில் ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ ஓவராலாக காம்பவுண்டு பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 கார்பன் இருக்கக்கூடிய இந்த ரிங்கை, திஸ் இஸ் த 8 கார்பன், இந்த 1 2 3 4 5 6 அண்டு 7 இது இப்படி இருக்கும் இந்த சிஸ்டம். இங்கே இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் அண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், இந்த கார்பனில் இந்த பாசிட்டிவ். இது வந்து ஒரு ப்ராப்பர் டீலோக்கலைசேஷன் இருக்கும். இந்த ப்ராப்பர் டீலோக்கலைசேஷன் இருக்கிறதுனால இந்த sp3 கார்பன் விச் அரோமேட்டிக் கேரக்டர், இட் இஸ் கால்டு ஹோமோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் பேர் தான் அப்படின்னா ஹோமோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதெல்லாமே நம்ம கிளாஸில் டீட்டெயில்டாகவே இதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். திஸ் இஸ் த ஹோமோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். நெக்ஸ்ட்டு நமக்கு 2 பை எலக்ட்ரான்ஸ் அக்கார்டிங் டு த நமக்கு ஆன்டி 4n பை எலக்ட்ரான்ஸோட வே பண்ணும்போது திஸ் இஸ் த ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் ஏ அப்படிங்கிறது நமக்கு ஹோமோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஹோமோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி ஆன்டி அரோமேட்டிக், ஆப்ஷன் பி ஆன்டி அரோமேட்டிக், ஆப்ஷன் சி வந்து அரோமேட்டிக். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொடுத்துருக்கூடிய இந்த 3 காம்பவுண்டுக்கான ஆன்சர் வந்து இதுதான். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான கொஷின்ஸ் இதிலேயே கேட்டகரியில் இந்த காம்பவுண்டில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய இந்த சால்வோலைசிஸ் ப்ராசஸ் பேஸ்டு அந்த SN1 ரியாக்ஷன் அண்ட் SN2 ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான கொஷின் நம்பர் 4. இந்த கொஷின்ஸை பாருங்கள். In the most stable conformation, in the most stable conformation of trans compound பாருங்க, trans 1 tertiary butyl 3-methyl cyclohexane, the substituent C1 and C3 respectively, are. இதுதான் கேட்டக்கூடிய கொஷின். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த C1 கார்பன் C3 கார்பன் போத் ஆர் ஆக்சியல், போத் ஆர் ஈக்குட்டோரியல், ஆக்சியல் ஈக்குட்டோரியல், ஈக்குட்டோரியல் ஆக்சியல் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின்ஸில் கேட்டக்கூடிய ஆப்ஷன். முதல்ல இந்த காம்பவுண்டை நம்ம ட்ராப் பண்ணணும். சரிங்களா? ஒரு சைக்ளோஹெக்சேனில் C1 கார்பன், அதாவது trans 1 tertiary butyl 3-methyl cyclohexaneல எது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படிங்கிறது எழுதணும். முதல்ல ஒரு சைக்ளோஹெக்சேனுடைய சேர் ஃபார்ம், இந்த சைக்ளோஹெக்சேனுடைய சேர் ஃபார்மில் இந்த கொஷினில் முதல்ல 1 tertiary, அதாவது trans 1 tertiary butyl 3-methyl cyclohexane, அப்போ 1,3 பொசிஷனில் நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ நமக்கு இதை ஒரு கண்டிஷனில் இது 1, இது 2, இது 3. அப்போ 1ல் tertiary butyl ஆல்ரெடி தெரியும். tertiary butyl அப்படிங்கிறது ஒரு பல்கியர் குரூப். அந்த tertiary butyl ஆக்சியலில் ப்ரெசென்ட்டாக இருந்தால் highly unstable because the more steric repulsion இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். ஸோ tertiary butylல 1 2 3 இந்த கார்பன் tertiary கார்பன் 1 2 3 4. ஸோ it is called tertiary butyl group. tertiary butyl group mostly present in the equatorial position. சரிங்களா? ஸோ இது கார்பன் நம்பர் 1 அண்ட் கார்பன் நம்பர் 2 அண்ட் கார்பன் நம்பர் இதுதான் trans 1. முதல்ல சிஸ்ஸா ட்ரான்ஸன் எழுதிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம எது அது சிஸ்ஸா ட்ரான்ஸன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அடுத்து 3-methyl cyclohexane. 3-methyl அப்படிங்கிறது இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய, இப்போ இது பிலோ த பிளேனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கும், இது பிலோ த பிளேன். அப்போ ஈக்குட்டோரியலில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய இது எபோ த பிளேன்.
இந்த பாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபோ த பிளேன். அப்போ நம்ம 3ல் எழுதக்கூடிய மெத்தில் பிலோ த பிளேனில் எழுதணுமா எபோ த பிளேன் எழுதணும்னா பிலோ த பிளேன் எழுதணும். ஏன்னா இதுவும் எபோ த பிளேன் மெத்திலும் நம்ம ஈக்குவட்டோரியல் எழுதணும்னு சொன்னால் போத் ஆர் ஆக்சியல், அப்போ அது டிரான்ஸில் அது சிஸ்ஸு. ஸோ நம்ம எழுதக்கூடிய இந்த மெத்தில் எங்கே எழுதணும் அப்படின்னா சிஸ்ஸில் எழுதணும். ஸோ அதாவது ஆக்சியல் பொசிஷனில் எழுதணும். இது ஆக்சியல், சரிங்களா. இது பிலோ த பிளேன், இது ஈக்குவட்டோரியல், இட் இஸ் கால்டு எபோ த பிளேன். ஸோ இதை வந்து என்ன டிரான்ஸ், சரிங்களா. அப்போ இந்த காம்பவுண்டுக்கான கரெக்டான ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னா இதுதான், சரிங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஹைட்ரஜன், இங்கே ஈக்குவட்டோரியல் ஹைட்ரஜன். ஸோ இதுதான் வந்து என்ன காம்பவுண்ட்னா டிரான்ஸ் 1 டெர்ஷரி பியூட்டைல் 3 மெத்தில் சைக்ளோஹெக்சேன். இந்த C1 அண்ட் C3 ரெஸ்பெக்டிவ்லி ஆர். இந்த C1ம் C3 எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அது 2 பல்கி குரூப்பும் ஆக்சியலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கா ஈக்குவட்டோரியல் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கக்கூடிய அந்த கொஷின். அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எது ஈக்குவட்டோரியல். C1 ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய இந்த கார்பன் தே ஆர் ப்ரெசென்ட் இன் ஈக்குவட்டோரியல் and C3 carbon present, C3 carbon present இருக்கக்கூடிய மெத்தில் they are present in axial. ஸோ நம்ம கரெக்டான ஆன்சர் C1 ஈக்குவட்டோரியல் அண்டு C3 axial is the correct answer. இதை நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இது மாதிரி தான் நமக்கு இதில் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. C1 அப்படி, அதாவது ஆப்ஷன் ஏ ஆக்சியல் ஈக்குவட்டோரியல், ஈக்குவட்டோரியல் அண்ட் ஈக்குவட்டோரியல், ஈக்குவட்டோரியல் ஆக்சியல், ஆக்சியல் அண்டு ஆக்சியல் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஈக்குவட்டோரியல் அண்டு ஆன்சர். C1 அப்படிங்கிறது ஈக்குவட்டோரியல், நம்ம ரெஸ்பெக்டிவ்லி கேட்டிருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிறது C1 அப்படிங்கிறது ஈக்குவட்டோரியல் அண்டு C3 அப்படிங்கிறது ஆக்சியல். ஸோ ஈக்குவட்டோரியல் ஆக்சியல் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஆன்சரில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் ஆக்சியல் அல்லது அண்டு ஆக்சியல். இதை நம்ம கொடுத்துருக்கூடிய கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான கொஷின்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா 1 by 1 சால்வ் பண்ணலாம். நமக்கு ரெகுலராக இந்த கொஷின்ஸில் வரக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரியும் நீங்கள் 1 by 1 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டைப்பான கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். ஒவ்வொரு கொஷின்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம டீட்டெயிலாக கொடுக்கலாம். அடுத்த கொஷின்ஸை நம்ம 1 by 1 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் நம்பர் 5 பாருங்கள். அடுத்த ஒரு முக்கியமான கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு முக்கியமான கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். கொஷின் நம்பர் 5. இந்த கொஷின் நம்பர் 5ல் பார்த்திங்கன்னா இந்த அசிடிக் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அசிடிக் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல கொஷின்ஸ் பாருங்கள். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி, த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி. இதை நம்ம கொடுத்துருக்கூடிய கொஷின்ஸ். நமக்கு காம்பவுண்ட் வந்து 3 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆர்டர் கேட்குறாங்க, சரிங்களா. காம்பவுண்ட் நம்பர் ஏ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட், ஒரு சைக்ளோபென்டா டைனால் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். அந்த காம்பவுண்டில் 1 2 3 4 and 5 CF3 குரூப். CF3 அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஒன்லி ஷோ இன் த மைனஸ் H எஃபெக்ட், கரெக்டாக. CF3 இது காம்பவுண்ட் நம்பர் ஏ. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் பி இஸ் த பி. காம்பவுண்ட் நம்பர் சி சிமிலர் டு த ஒரு சைக்ளோபென்டா டையின் இந்த 5 கார்பனில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய மெத்தில். திஸ் இஸ் தேர்டு காம்பவுண்ட். ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த கொஷின்ஸுக்கான அசிடிட்டி ஆர்டர் வந்து கேட்குறாங்க, சரிங்களா. கொஷினுக்கான அசிடிக் ஸ்ட்ரென்த் அல்லது அசிடிட்டியுடைய ஆர்டர். இப்போ கொடுத்துருக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்கும் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அசிடிட்டி அப்படிங்கிறது அல்லது அசிடிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டான்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கார்பேனியானுடைய ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பேனியான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அது அசிடிக் ஸ்ட்ரென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பேனியானுடைய ஸ்டெபிலிட்டி எப்போல்லாம் அதிகமாகும் அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அதிகமாகும் போது கார்பேனியானுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். எப்போல்லாம் கார்பேனியானுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாகும் அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி -M அல்லது -R, அடுத்த ப்ரியாரிட்டி -H ஹைப்பர் கான்ஜுகேஷன், அதுக்கப்புறம் -I இண்டக்டிவ் எஃபெக்ட். அப்போ டொனேட்டிங் வித்ட்ராயிங் குரூப் அதிகமாக அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். டொனேட்டிங் குரூப் அதிகமாகும் போது அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து குறையும். இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்தது. ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது இதுலேருந்து ஒரு ப்ரோட்டான்ஸை வந்து நம்ம எலிமினேட் பண்ணலாம். இதில் எங்கேருந்து ப்ரோட்டான் எலிமினேட் பண்ணலாம்னா இந்த 4 கார்பனில் ப்ரோட்டான்ஸ் கிடையாது, ஆல்ரெடி கார்பனுடைய வேலன்சி சாட்டிஸ்ஃபைட். ஸோ ரிமைனிங் இங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் இதில் 4 CF3 இருக்கக்கூடிய காம்பவுண்ட், இங்கே நெகட்டிவ் சார்ஜ், இட் இஸ் த CF3. இங்கே ஆல்ரெடி நமக்கு 4 CF3 குரூப் ப்ளஸ் இது ஒரு CF3 குரூப், சரிங்களா. ஒரு கார்பனியன் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்டில் படி பார்க்கும்போது
நமக்கு கொடுத்துருக்கூடிய இந்த காம்பவுண்ட்லேருந்து ஒரு ப்ரோட்டான்ஸை இந்த sp3 கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது we can get the negative charge. This is the carbanion anti-aromatic compound. This is the anti-aromatic compound. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்க்கும்போது இந்த கார்பன்லேருந்து ஒரு ப்ரோட்டான்ஸ் ரிமைனிங்லாம் வந்து sp2 கார்பன். ஸோ இங்கேருந்து ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது we can get the 4 மெத்தில் குரூப். ஸோ இங்கே ஒரு ஆனியான். இந்த மெத்தில் குரூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா டொனேட்டிங் குரூப், ப்ளஸ் ஐ எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடியது அல்லது ஹைப்பர் கான்ஜுகேஷனை ஷோ பண்ணக்கூடியது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் மெத்தில் குரூப் எல்லாமே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். சரிங்களா? இது ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட், லீஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஆன்டி அரோமேட்டிக் அப்படிங்கிறது லீஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட். பட் இது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட். பட் இது வந்து என்னது? அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஆல்ரெடி நமக்கு தெரியும் அரோமேட்டிக், இதுவும் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அந்த அரோமேட்டிக்கில் ஸ்டெபிலிட்டி பார்க்கணும். இதுவும் அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான். தேர்ட் கேட்டகரி அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான். பட் இந்த கேட்டகரி இந்த ஆனியான்ஸோட ஸ்டெபிலிட்டி இந்த ஆனியானுடைய ஸ்டெபிலிட்டியோட மோர். ஏன்னா இது எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய குரூப் வந்து 5மே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், மைனஸ் ஹெச் எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடிய ஹைலி ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஒரு ஆனியானுடைய ஸ்டெபிலிட்டி எப்போல்லாம் அதிகமாகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆனியானுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாகும் போது அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு நார்மலாகவே அதிகமாகும். ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது ஆப்ஷன் கரெக்டான அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர். கரெக்ட் acidic strength order. Correct acidic strength order. First priority யாருக்கு அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் A ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அண்ட் C லாஸ்ட் ஒன் B. B ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்டி அரோமேட்டிக் சிஸ்டம் இஸ் த லீஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஸோ இதுதான் அசிடிக் ஸ்ட்ரென்த்துக்கான ஆர்டர். அப்போ கொடுத்துருக்கூடிய கொஷினில் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு A கிரேட்டர் தென் B கிரேட்டர் தென் C அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த A கிரேட்டர் தென் C கிரேட்டர் தென் B. இதுதான் அசிடிக் ஸ்ட்ரென்த்துக்கான கொடுத்துருக்கூடிய காம்பவுண்டுக்கான அசிடிக் ஸ்ட்ரென்த். சார் இதுவும் அரோமேட்டிக் இதுவும் அரோமேட்டிக், ஸோ ரெண்டுமே ஈக்குவலி ஸ்டேபிளாக இல்லை. அந்த கொடுத்துருக்கக்கூடிய இதுவும் அரோமேட்டிக் காம்பவுண்ட் சைக்ளோபென்டாடையீனைல் ஆனியன், இதுவும் சைக்ளோபென்டாடையீனைல் ஆனியன். இந்த ஆனியானுடைய ஸ்டெபிலிட்டி இந்த அரோமேட்டிக் சிஸ்டத்தை விட இந்த அரோமேட்டிக் சிஸ்டத்தில் மோர் ஸ்டேபிள் கார்பானியான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஏக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.